நீதிமொழிகள் 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். 2. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். 3. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். 4. அவர் எனக்கு போதித்துச் சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளக்கடவது, என் கட்டளைகளை கைக்கோள், அப்பொழுது பிழைப்பாய். 5. ஞானத்தைச் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. 6. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். 7. ஞானமே முக்கியம், ஞானத்தைச் சம்பாதி, எண்ணத்தைச் சம்பாதித்தாலும் புத்தியைச் சம்பாதித்துக்கொள். 8. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம்பண்ணும். 9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்குச் சூட்டும். 10. என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். 11. ஞானமார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். 12. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓட்டினாலும் இடரமாட்டாய். 13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். 14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. 15. அதை வெறுத்துவிடு, அதின் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. 16. பொல்லாப்புச் செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். 17. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் இரசத்தை குடிக்கிறார்கள். 18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். 19. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளைப் போலிருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். 20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய். 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். 24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. 25. உன் கண்கள் நேராய் நோக்கக்கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கக்கடவது. 26. உன் கால் நடையைச் சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. 27. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. நீதிமொழிகள் 5:1. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து, என் புத்திக்கு உன் செவியைச் சாய். 2. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். 3. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். 4. அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்போல் கூர்மையுமாயிருக்கும். 5. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றிப்போகும். 6. நீ ஜீவமார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு, அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. 7. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்குச் செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். 8. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே. 9. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும், உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்துவிடுவாய். 10. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். 11. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும்போது நீ துக்கித்து. 12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. 13. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியைச் சாயாமலும் போனேனே. 14. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். 15. உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும், உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. 16. உன் ஊற்றுகள் வெளியிலும், உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. 17. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல், உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. 18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. 19. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக. 20.
என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கித் திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? 21 மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளெல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கிப் பார்க்கிறார். 22 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும், தன் பாவக்கயிறுகளால் கட்டப்படுவான். 23 அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கிப் போவான். நீதிமொழிகள் 6:1 என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்துக் கொடுத்தாயானால். 2 நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். 3 இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். 4 உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். 5 வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். 6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 7 அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். 8 கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தைச் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தைச் சேர்த்து வைக்கும். 9 சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? 10 இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? 11 உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். 12 பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான். 13 அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். 14 அவன் இருதயத்திலே திரியாவரமுண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். 15 ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். 16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 17 அவையாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துங்கை. 18 துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால். 19 அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 20 என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 21 அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். 22 நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். 23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவவழி. 24 அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். 25 உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. 26 வேசிய நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும், விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். 27 தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? 28 தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? 29 பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளைத் தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். 30 திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள். 31 அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும், தன் வீட்டிலுள்ள பொருள்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். 32 ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படிச் செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். 33 வாதையையும் இலச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. 34 ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிட்டான். 35 அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.